ஃப்ளாஷ்பேக் காட்டிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு அவனை மறுபடியும் ஒருத்தன் புல்லி பண்ணுறான். மூக்கு மேலேயே 2 குடுத்துட்டு அங்கேருந்து அவன் தப்பிச்சு வந்துடுறான் போல இருக்கு. இங்கே உட்காந்து நடந்ததை நினச்சி அழுதுட்டுருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவன் கையில் துப்பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டுருக்கார். நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை நான் போய் அவனை சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறேன், இந்த நாய் அதுதான் விரும்புது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் வந்துட்டு கேட்க மாட்டேன்றான். சாரி, நம்ம ஹீரோ வந்து கேட்க மாட்டேன்றாரு. வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறார். போலீஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. நாய் வந்து ரொம்ப சோகமாக அழ ஆரம்பிச்சு. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, என்னால் முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் போய் பேசலான்னு இருக்கிறேன். நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நீ தான் பேசுறது, பேயை பார்க்கவே போகிறதில்லன்னு சொன்னேன், அப்புறம் என்ன அப்படின்னும் போது, இல்லை என்னால் அது பண்ண முடியும்னு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் கிட்ட, இந்தா என் கையை பிடி, நீ தான் சொன்னல இன்றைக்கி ராத்திரி டேட்டுக்கு போகணும் 8 மணிக்கு அப்படின்னு, போய் எல்லா பொண்ணுங்க மாதிரி நார்மலாக இரு, டேட்டுக்கு முதல்ல குளிச்சுட்டு கிளம்பு, தலையெல்லாம் குளிக்கணும்ல, லேர் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிக்கலான்னு போகிறார். நம்ம ஹீரோயின் கையை எடுத்துகிட்டு, இல்லை நான் லூஸு பொண்ணாகவே இருந்துட்டு போகிறேன், பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ கத்துறாரு, அந்த பையன்கிட்ட பேசுறதுக்குள்ளே போயிடுறாங்க. நம்ம ஹீரோ கத்துறாரு, போவாதே, நில்லுன்றாரு. நம்ம ஹீரோ ஏற்றுக்கலையே, போகிறாங்க. அடுத்து என்னாச்சுன்னா அடுத்த எபிசோடில் பாருங்க.